உங்கள் சுசை. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா, ஒரு சிலர் சொல்ல முடியாது, எவ்வளோ ஃபோன் வருது. ஃபோன் பண்ணுறவங்க எல்லோரும் பண்ணை எப்படி அமைக்கலாம், இப்போ பண்ணைங்களுடைய விலையெல்லாம் எப்படி போகுது, லாபம் இருக்கா என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக எல்லாேருக்கும் தனித்தனியாக ஃபோனில் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கு, கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஒருத்தர் சொன்னார், வீடியோ போடுங்க அதையே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்னா, ஃபஸ்ட்டு அமைக்கும் முறைனா ஒரு 20க்கு 20 ஒரு ஷெட்டை போட்டு நடுவில் வழி விட்டு 2 பக்கமும் ரூமு, இங்கே ஒரு 4 ரூம் கட்டி மொத்தம் ஒரு ரூமுக்கு 3 பண்ணி தான், நான் 12 பண்ணி வாங்கி ஒரு ரூம்லேயும் 3 பண்ணி விட்டு வளர்த்து பார்க்கணும். அதில் பொட்டை பண்ணிங்களை தனியாக 2 ரூமில் 6 பண்ணியும், கெடா பண்ணிங்களை தனியாக ஒரு ரூம் 6 பண்ணியோ இல்லை 4 பண்ணியோ இல்லை 2 பண்ணியோ. கெடா பண்ணின்றது 2 கூட ஓகே தான். மீதி எல்லாருமே பொட்டை பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி 6 மாதத்தில் ஒரு 70 கிலோ 80 கிலோ வந்துடும். 80 கிலோ வந்த பிறகு அதை மேட்டிங் பண்ணி குட்டி போட வச்சுக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அமைக்கும் முறை இவ்வளோ தான். நான் சென்டரில் வழி விட்டு 2 பக்கமும் 4 ரூம் கட்டி பண்ணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டி எதுவும் கட்டாமல் தண்ணி குடிக்கிறதுக்கு நிப்பிள் கட்டி நிப்பிள் வைக்கணும். நிப்பிள்ஸ்னால் அது நிப்பில் போய் குடிச்சிக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது பண்ணையில் லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு. அதுக்காக இந்த பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பண்ணையில் இப்போது நான் ஒரு 50 பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பண்ணி இறைச்சி அதிகமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் 200 இருந்துச்சு கிலோ கறி, ஒரு கிலோ இப்போ 400 இருக்குது. அப்படியே ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது. நானே என் பண்ணையில் பன்றிகளை 100 90 கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு கிலோ உயிர் எடை 200 வாங்குறாங்க. ஒரு பண்ணி நான் பண்ணையில் 2 வருஷத்துக்கு பண்ணி 200 கிலோ இருந்துச்சு. 200 கிலோவை 200 கொடுத்தேன். 40,000 ஒரு பண்ணையில் 40,000 இருந்துச்சு. அப்போ நீங்கள் லாபமாக நஷ்டமாக நீங்களே யோசித்து முடிவு பண்ணிங்க. பண்ணிக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம், எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபீடுக்கு செலவு பண்ணால் அது வேஸ்ட்டு, நஷ்டம்தான். சாப்பாடு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வரோம். இப்போ கல்யாண மண்டபத்தில் வேஸ்ட் இருக்கும், ஹோட்டலில் வேஸ்ட் இருக்கும், காய்கறி மார்க்கெட்டில் வேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அவிச்சு போடலாம். கோழி பண்ணையில் கோழிலாம் கிடைக்கும், அதெல்லாம் அவிச்சு போடலாம். இப்படிலாம் அவிச்சு போட்டு வேஸ்ட்டுங்களை அவிச்சு போட்டு வேஸ்ட்டை போட்டு வளர்த்தா மட்டும்தான் பண்ணையில் லாபம் இருக்கும். இப்போ உங்களுக்கு விலை விவரம்னு சொல்லிட்டேன், லாபமாக நஷ்டமாகவும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் லாபத்தை சொல்கிறேன், நஷ்டத்தை உங்களுக்கு சொல்லலை. நம்ம நஷ்டம்னாக்கா பண்ணையில் நஷ்டமே இல்லை. ஒரு சென்னை யூனிவர்சிட்டி டாக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்கிறாரு, ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்காரு. டாக்டர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கால்நடையை பொறுத்த வரைக்கும் ஆடோ மாடோ இல்லை மற்ற அனிமல்ஸ் எல்லாமே குட்டிகளை கம்மியாக தான் போடும். ஆனால் பன்றி மட்டும்தான் 10 முதல் 15 குட்டி வரைக்கும் போடுன்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணையில் 5 6 போடும். லாஸ்ட்டாக ஒரு பண்ணி மட்டும் 15 குட்டி போடுச்சு. ஃபஸ்ட் டைம் குட்டி போடும்போது 5 6 குட்டி போடும். செகண்ட் டைம் குட்டி போடும்போது 8 9 அந்த மாதிரி போடும். அந்த மாதிரி கொஞ்சமாக அதிகமாக போடும். ஒரு சில டைமில் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கூட போடும். 15 குட்டி போடும், 20 குட்டி கூட போடும். அதனால் அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அந்த வீடியோ அவர் சொன்ன வீடியோவை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி போடுறேன், நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எப்பயுமே பண்ணையில் நம்மளுக்கு லாஸே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் அனுபவசாலி. இந்த காட்டாங்குளத்தூரில் அவர் இப்போ டாக்டராக இருக்கார், வெட்டினரி டாக்டர் தான். அவர் சொல்கிறாரு, பன்றி வளர்க்குறதுல நம்மளுக்கு நஷ்டமே இல்லைன்னு சொல்கிறாரு. அது உண்மையும் கூட தான். நம்ம பன்றிகளை முடிஞ்சாலும் வளர்த்துட்டு விற்றாக்கா நல்ல ப்ராஃபிட். இப்போ கறி 400 உயிரிடை 200 வாங்குறாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு 100 கிலோ வச்சாலுமே 20,000 ஒரு பண்ணி வருது. அதனால் நஷ்டம் எதுவும் இல்லை. உங்களுக்கு போன வீடியோவில் ஒரு கதை சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி முடித்தேன், உண்டியல் சொல்லி முடித்தேன். அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. நம்ம உண்டியில் போகிற காசு அப்படியே இருக்கும், பட் பண்ணியில் போகிற காசு 1 இல்லை 2 இல்லை, அது உயர்ந்துட்டே போகும். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு சைனாவில் ரிச்சஸ்ட் மேன் ஒருத்தர் சொல்கிறாரு, குரங்குக்கு முன்னாடி ஒரு சீப் வாழைப்பழம், ஒரு 500 கட்டு பணம் வரும், 1,00,000 போடுறோம். குரங்கு எதை எடுக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எப்பயுமே குரங்கு வாழைப்பழத்தை தான் எடுக்கும். குரங்குக்கு தெரியாது காசு. அந்த காசை வச்சு நம்ம எவ்வளோ வாழைப்பழம் வேணாலும் வாங்கலான்னு அந்த குரங்குக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ மனுஷங்கிட்ட, இப்போ உங்கள்கிட்டயோ நீங்களே இதுக்கு பதில் கமெண்டில் போடுங்க. உங்கள்கிட்ட யாராவது பிஸ்னஸ் பண்ணு
இல்லைனா வேலைக்கு வா சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்களா இல்லை வேலைக்கு போவீங்களா? 20,000 வேலை, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணித்தரேன், நீங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்குன்னு சொன்னாக்கா நீங்கள் எதுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேலரியா இல்லை ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நானாகவே இருந்தாலும் இப்போ ஒரு 2-3 வருஷமாக நானே எனக்கு வேலை கொடுக்குறான்னு சொன்னால் வேலைக்கு தான் போவேன், பிஸ்னஸ் போக மாட்டேன். ஆனால் இப்போ நான் வேலைக்கு போக மாட்டேன், பிஸ்னஸ் தான் பண்ணுவேன். நம்ம வேலைக்கு போனால் சம்பளம் அதோடு முடிஞ்சிடும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் அது மொத்தமும் நம்மளுக்கு தான் கிடைக்கும். சம்பளம் 20,000னா நம்ம பிஸ்னஸ் பண்ணாங்க அது அதிகமாக தான் கிடைக்கும். அதை நம்ம எப்பவுமே யோசித்து முடிவெடுக்கணும். சேலரியும் முக்கியம் தான், ஆனால் பிஸ்னஸ் பண்ணாக்க நம்ம ரிச்சாக வாழலாம், சேலரி பண்ணால் குடும்பத்தை ஓட்டலாம். பிஸ்னஸ் பண்ணால் குடும்பத்தை ஓட்டலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று எடுத்து பண்ணுறது நல்லது. இது அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம குரங்கு மாதிரி வாழக்கூடாது, நம்ம மனுஷன் மாதிரி வாழணும். மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இப்போ வாழைப்பழம் ஒரு சீப் எடுப்பானா? ஒரு சீப் வாழைப்பழத்தை எடுக்க மாட்டான், அந்த ஒரு கட்டு பணத்தை தான் எடுப்பான். அந்த பணத்தை எடுத்து எவ்வளோ வாழைப்பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு தெரியும், ஆனால் குரங்குக்கு தெரியாது. குரங்காக வாழாமல் மனிதர்களாக வாழறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். ஆடு மேக்ஸிமம் பண்ணால் 2 குட்டி இல்லை 3 குட்டி போடும். செம்மறி ஆடு 1 குட்டி தான் போடும். பண்ணி எத்தனை குட்டி போடும்? 10 குட்டி போடும். இதான். பட் நீங்கள் தீவனம் என்ன போடுறீங்க? வெறுமனை ஹோட்டல் வேஸ்ட். 6,000 ரூபா ஒரு குட்டிக்கு எடுத்துடலாம். வெறும். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் வந்து டாக்டர் பி தென்சிங் ஞானராஜ். இப்போ வந்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக வேலை செய்கிறேன். எனக்கு கால்நடை துறை சம்பந்தப்பட்டது, கால்நடை வளர்ப்பில் 25 வருடங்கள் அனுபவம் உண்டு. கால்நடை பண்ணைகள் நிறைய இருக்குது. எனக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆசை இருக்குது, வாத்து வளர்க்குறதுல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருப்பீங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்றைக்கி ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது மாதிரி காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, இதெல்லாம் நிறைய வளர்ப்பு முறைகள் இருக்குது. புரியுதுங்களா? ஒவ்வொரு வளர்ப்பு முறையும் நமக்கு ஆசை இருக்கும். அதாவது எந்த ஒரு புது தொழிலையும் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்யும்? எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ஐயோ, நம்ம இந்த தொழிலை பண்ணிட்டா நமக்கு டெஃபினட்டாக லாபம் வந்துடும். தொழில் பழகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதான் பல்கலைக்கழகம் என்ன செய்யுது அப்படின்னா, இன்னைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் அவங்களுக்கு கால்நடை பயிற்சி மையம் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் கால்நடை பயிற்சி மையம் இருக்குது. நீங்கள் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி என்ன செய்யணும்? அந்த கால்நடை பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு அந்த கால்நடை பயிற்சி மையத்தில் இப்போ நான் என்ன நீங்கள் வளர்க்க போகிறீங்க, ஆடா மாடா, உங்களுடைய விருப்பம். நீங்கள் எதை நல்லா பண்ண போகிறீங்க, அந்த பயிற்சி போய் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா இதில் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? எந்த தொழிலையும் ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா டானுவாஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர்ஸ் வந்துடும். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்பன்றி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரியரிங். இன்றைக்கி அதை வளர்க்குறவங்க என்ன நஷ்டத்தில் வந்ததே கிடையாது. இன்னும் அந்தளவுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய தொழில். பட் என்ன செய்யணும்? அந்த தொழில் ஆரம்பிக்க முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பன்றி வளர்க்குறோமே அப்படின்னு நினைச்சக்கூடாது, மனசுல நினைக்கக்கூடாது. பட் அதில் வருமானம் இன்னைக்கு அதிகம். வெண்பன்றி வளர்ப்பில் இன்னைக்கு வருமானம் அதிகம். பட் மனசில் என்ன இருக்கக்கூடாது? வீட்டில் ஒய்ஃப் சொல்கிறாங்க, வீட்டில் வந்து பையன் சொல்கிறான், இல்லை வெண்பன்றி அப்பா வளர்க்குறாரு, இல்லை அண்ணன் வளர்க்குறாரு, நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அந்த தொழிலை பண்ண முடியாது. பட் நல்ல டிமாண்ட். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோ கறியும் என்ன செய்யலாம்? இன்னைக்கு விற்பனை பண்ணலாம். வெண்பன்றி வளர்ப்பில் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஒரு சின்ன இதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெண்பன்றி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீடு நல்ல வருமானம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சைனா விசிட் பண்ணேன். இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிராய்லர் கோழி நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க? பன்றி வளர்ப்பில் ஈடுபடுறான் விவசாயத்தில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரில் போகும்போதோ அல்லது பைக்கில் போகும்போதோ நம்ம என்ன செய்கிறோம்? பிராய்லர் கோழி வண்டியை பார்க்குறோமா இல்லையா? ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. இதே மாதிரி சைனா போய் பார்த்தீங்கன்னா பன்னி என்ன செய்வாங்க? லோடாக போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே வந்து போர்க் ஈட்டர்ஸ் அதிகம், பன்னிக்கறி சாப்பிட்றவங்க அங்கே அதிகம். அதே மாதிரி வாத்துக்கறி சாப்பிட்றவங்களும் அங்கே அதிகம். எங்கே? சைனாவில். நான் இப்போ லேட்டஸ்ட்டாக விசிட் பண்ணேன். புரியுதுங்களா? இந்த வெண்பன்றி பள்ளியில் சின்ன இதை சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னி நம்ம குட்டி வாங்கும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 கிலோ உடல் எடை இருக்கும். அந்த 10 கிலோ உடல் எடை எப்போ வரும் அப்படின்னா, தாய்கிட்டேருந்து பிரிக்கும் போது 56வது நாள் தாய்கிட்டேருந்து பிரிப்போம். ஆவரேஜாக ஒரு பன்னி வந்து 10 குட்டி போடும். புரியுதுங்களா? 10 குட்டியில் நம்ம என்ன செய்யணும்? 5 ஆண் குட்டி இருக்கும், 5 பெண் குட்டி இருக்கும். ஒரு ஆவரேஜாக நம்ம தாய்கிட்டேருந்து பிரிக்கும் போது ஒரு குட்டியினுடைய எடை 56வது நாளில் எவ்வளோ இருக்கும்? ஆவரேஜாக 10 கிலோ இருக்கும். பிறக்கும்போது 1 கிலோ இருக்கும். தாய்கிட்டேருந்து பிரிக்கும் போது 10 கிலோ இருக்கும். 10 கிலோவில் நம்ம ஒரு 10 குட்டி வாங்குறோம். சின்ன மனக்கணக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சொல்லலை.
சின்ன மனக்கணக்கு. 10 கிலோ என்ன செய்கிறோம், நம்ம குட்டி வாங்குகிறோம், 10 குட்டி வாங்குகிறோம், புரியுதுங்களா? ஸோ நார்மலாக வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது 10 பெட்டை குட்டியும் ஒரு கிடா குட்டியும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். 10 பொட்டை குட்டியும் ஒரு கிடா குட்டியும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம், போதுங்களா? அதாவது 10 பெண் பன்றிக்கு ஒரு ஆண் பன்றி போதுமானது. 10 பெண் பன்றிக்கு ஒரு ஆண் பன்றி போதுமானது. ஸோ இப்போ நீங்கள் வளர்த்துட்டீங்க, ஒரு 10 கிலோவில் வாங்குறீங்க. அந்த 10 கிலோவில் வாங்கி 10 குட்டியை நீங்கள் 6 மாதம் வளர்த்தா போதும். 6 மாதம் நீங்கள் வளர்க்கணும். ஸோ ஏற்கனவே நீங்கள் வாங்கும்போதே 10 கிலோ இருக்குது, 6 மாதம் வளர்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும், கரெக்டாக ஒரு மாதம் ஒரு பன்னிக்குட்டி எவ்வளோ வெயிட் ஏறுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ வெயிட் ஏறும். அதான் பிராய்லர் கோழி மாதிரியே. ஸோ உங்களுக்கு 6 மாதம் வளர்த்திங்கன்னா என்ன ஆகும், 60-70 கிலோ வந்துடும். ஏற்கனவே நீங்கள் வாங்கும்போதே 10 கிலோ இருக்குது பன்னிக்குட்டி, 6 மாதம் வளர்த்துட்டிங்கன்னா 60-70 கிலோ. 70 கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பன்றி பருவத்துக்கு வந்துவிடும். பெண் பன்றி பருவத்துக்கு வந்துவிடும். ஸோ பருவத்துக்கு வந்தபோது நீங்கள் ஆண் பண்ணியை நீங்கள் மேட்டிங் விடும்போது என்ன ஆகுது, ஒரு பொட்டை பண்ணியிலேருந்து எவ்வளோ குட்டி பிறக்குது, ஆவரேஜாக 8லேருந்து 10 குட்டி போடும். 8லேருந்து எந்த கால்நடை இனத்துலையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இதை எதிர்பார்க்க முடியாது.